Good morning to all. Now we are going to see about the next topic in the first unit. Beam. What is meant by beam? So beam is it looks like a bar form or rod form. ஒன்று இது பார் மாதிரி இருக்கும், இந்த பார் மாதிரி இருக்கும், இல்லைனா ராட்னா வந்து உருளையாக இருக்கும், ராட் ஃபார்மில் இருக்கும். ஸோ beam is a bar or rod of uniform area of cross section. Area of cross section வந்து சேமாக இருக்கும். Uniform area of cross section. யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் வந்து சேமாக இருக்கும். குறுக்கு வெட்டு பரப்பு வந்து சேமாக இருக்கும். எங்கே கட் பண்ணி பார்த்தாலும் சேமாக தான் இருக்கும் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். பட் இட்ஸ் லென்த் வந்து இட் இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் இட்ஸ் அதர் டைமென்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெத்து, திக்னஸ். ஸோ தட் இஸ் நோன் அஸ் தி பீம் அப்படின்னு சொல்லுவோம். பீம் அப்படின்னு என்னென்னா இட் இஸ் அ பார் ஆர் ராட் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் whose length is very much greater than its other dimensions such as its breadth and thickness. இந்த ஸ்கேலை கூட நீங்கள் சொல்லலாம். இது ஒரு ஸ்கேலு, இது எந்த ஃபார்மில் இருக்குது? பார் ஃபார்மில் இருக்குது. இதோடைய கிராஸ் செக்ஷன் வந்து எங்கே பார்த்தாலும் சேமாக இருக்கும். இங்கேருந்து இங்கே எங்கே பார்த்தாலும் குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்லுவாங்களே, கிராஸ் செக்ஷன் சேமாக இருக்கும். இதோடைய லென்த் பார்த்தோம்னா மற்ற டைமென்ஷன்ஸை விட, மற்ற டைமென்ஷன்னா இது இதோடைய பிரெத்து, திக்னஸ், இந்த ரெண்டு டைமென்ஷன், இந்த ரெண்டு வேல்யூவோட இந்த மெட்டீரியல், இந்த ஸ்கேலுடைய லென்த்து வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இது பார் ஃபார்மில் இருக்கலாம், ராட் ஃபார்மில் இருக்கலாம். ராடாக இருந்ததுன்னா கிராஸ் செக்ஷன் என்னவாக இருக்கும்? சர்க்கிளாக இருக்கும். ஹியர் இட் இஸ் என்ன கிராஸ் செக்ஷனாக இருக்கும்? ரெக்டாங்குலாக இருக்கும். இதுக்கு கிராஸ் செக்ஷன் குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்லுவாங்களே தான். பீம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ராட் ஆர் பார் ஆர் ராட் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் whose length is very much greater than its other dimensions such as breadth and thickness. The length of the beam, length of this bar is greater than the breadth and thickness of the bar. Okay, that is known as the beam அப்படின்னு சொல்லுவோம். இது உட்டன் ஃபார்ம்ல இருக்கும், உட்டன் மெட்டீரியல்ல இருக்கலாம், ஸ்டீல் அதில் கூட இருக்கலாம். பீம் எந்த மெட்டீரியல் வேணா இருக்கலாம், அதான் வந்து பீம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பீம் அப்படிங்கிறது இப்படி போட்டிருக்கோம் பாருங்க, இந்த ஸ்கேல் மாதிரி இருக்கிறது தான். ஸோ பீம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைபர்ஸ், நிறைய ஃபைபர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும் இந்த பீமில். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஃபைபர்ஸ் இருக்குன்னா, parallel it consists of it is assumed to be it consists of parallel longitudinal fibers. Metallic fibers are arranged one over the other. ஒன்று மேலே ஒன்று ஃபைபரை வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிலமெண்ட். இப்போ இந்த பீமில் நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிலமெண்ட்ஸ். it is assumed to be it consists of parallel longitudinal metallic fibers which are arranged one over the other. இதுக்குள்ளே ஒவ்வொரு லேயர்ஸாக, ஒவ்வொரு ஃபிலமெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி. இந்த சைடில் வந்து பார்த்தா தெரியுதுல்ல, ஒவ்வொரு ஃபிலமெண்ட்ஸாக. இட் இஸ் assumed to be consist of parallel longitudinal metallic fibers. They are placed one over the other. ஃபைபர்ஸ் ஒன்று மேலே ஒன்று அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பீமை வந்து இப்படி பெண்ட் பண்ணுறோம் பாருங்களேன், இந்த ஸ்கேலை வந்து இப்படி பெண்ட் பண்ணுறோம், தான் பீம் டிபெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பீம் வந்து பார் ஃபார்மில் இருக்குது. இதில் நிறைய ஃபிலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பீமை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் பெண்டிங் திஸ் பீம், இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறோம் பாருங்க, இப்படி பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா சென்டரில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், நிறைய ஃபிலமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சென்டரில் ஒரு ஃபிலமெண்ட், அந்த சென்டர் ஃபிலமெண்ட்டை தான் வந்து நியூட்ரல் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் டயக்ராமில் அப்படின்னா ஏபின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் கால் நியூட்ரல் ஆக்சஸ். The filaments there will be number of filaments, many number of filaments are present above the neutral axis. இந்த ஏபின்ற ஃபிலமெண்ட்டுக்கு தான் நியூட்ரல் ஆக்சஸ். அந்த ஏபி ஃபிலமெண்ட்டுக்கு மேலே நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த அதே மாதிரி ஏபி ஃபிலமெண்ட்டு கீழேயும் நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். பார்னால் நிறைய ஃபிலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபிலமெண்ட்ஸ் என்ன ஆகும்னா, இந்த ஃபிலமெண்ட்ஸ் above the AB or gets elongate ஆகும்ல. இப்போ ஸ்கேல் அப்படி நான் பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கு மேலே இருக்க அந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்க ஃபிலமெண்ட்ஸுக்கு மேலே இருக்க ஃபிலமெண்ட்ஸ்லாம் அந்த ஸ்கேலுக்கு இதில் என்ன ஆகும்னா, தேர் வில் பி எலாங்கேட் ஆகும், இப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகும், எலாங்கேட் ஆகும். த ஃபிலமெண்ட்ஸ் பிலோ ஏபி கீழே இருக்க ஃபிலமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும். அதனால தான் பாருங்கள் இப்படி ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்கோம். இது எலாங்கேட் ஆகும். த ஃபிலமெண்ட்ஸ் above AB are elongated. ஸோ த ஃபோர்ஸ் டென்சில் இந்த மாதிரி ஃபோர்ஸ் இப்படி வருது, இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா, எலாங்கேட்டட். த ஃபிலமெண்ட்ஸ் பிலோ ஏபி என்ன ஆகும்னா கம்ப்ரஸ்ட். ஸோ த ஆரோ மார்க் இப்படி தான் இருக்கும். when you bend the beam, when you apply the deforming force to the beam, இந்த பீமை வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பெண்ட் பண்ணோம்னா டிஃபார்ம் ஆகும், வடிவம் மாற்றப்படும் போது என்ன ஆகும், சென்டரில் ஒரு ஆக்சிஸ் இருக்கும், அதுதான் நியூட்ரல் ஆக்சிஸ். அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதோடைய ஷேப் வந்து இட் இஸ் அன்ஆல்டர்ட், அப்படியே தான் இருக்கும். The filaments above AB
gets elongated, the filaments below AB gets compressed. Okay. So next, bending moment. We are going to see what is the bending moment of this beam. What is the bending moment value? What is the bending moment formula for this beam? That's பார்க்க போறோம். Okay வா. Next we are going to see what is the bending moment of a beam. Internal bending moment of a beam. ஒரு beamனா என்னன்னு பார்த்தோம். Next we are going to see the bending moment of a beam. The beam here we are considering the rectangular beam. இந்த beam வந்து இப்படி bend பண்றோம். When you apply the force, when the beam is subjected to the deforming force, இதுக்கு force கொடுக்கும்போது இது வந்து deform ஆகும், வடிவம் மாற்றப்படும், bend ஆகும். இப்படி bend ஆகுது பாத்தீங்களா, அது மாதிரி bend ஆகுது beam. நல்லா அப்படி bend ஆகுது. So bend ஆகும்போது என்ன பண்றோம் அப்படினா பாருங்க. So here central filament is called as a AB ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு பேர் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் னு சொல்லிருந்தேன். அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல we are considering 2 points P and Q. We are considering the arc PQ. PQன்றது இப்ப இந்த சர்க்குலர் ஃபார்ம்ல பெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த PQன்றது ஆர்க் தானே. PQ is the arc. C is the center of curvature. Center of curvature. Center point. C ன்றது என்னது? Center of இங்க எழுதிரு. C is the center of curvature. R. What is R? R வந்து radius of curvature. இந்த arc radius of curvature. Theta is the angle subtended by the arc PQ. The PQ arc உடைய angle வந்து theta. Theta is the angle subtended by the arc. Theta is the angle. So now I am going to find what is the original length of the arc. இந்த arc உடைய length find out பண்ண போறேன். Original length of the arc PQ. So what is the formula to calculate the original length of the arc? And the arc உடைய length calculate பண்றதுக்கு என்ன formula அப்படினா, what is the radius of curvature of the arc into angle subtended by the arc. This is a formula to calculate the length of any arc. Okay, here we are going to find what is the length of the arc PQ. What is the original length of the arc PQ? It will be equal to radius of curvature of the arc into angle subtended by the arc. What is the radius of curvature of the arc? Here it is R. What is the angle subtended by theta? Therefore original length will be equal to R into theta. Keep this equation as 1. So next you consider another 2 points, that is P dash and Q dash. Next we consider the another filament above the neutral axis. AB is the neutral axis. Now I am going to consider the filament above the neutral axis. The filaments which are present above the neutral axis gets elongated. இப்படி பெண்ட் பண்ணும்போது இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா எலாங்கேட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும், எலாங்கேட் விரிவடையும் இல்லையா. த ஃபிலமெண்ட்ஸ் பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ்லாம் ஆகும், கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து எலாங்கேட் ஆகும். இதில் வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபிலமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, அதான் டாட்டர் லைன்ஸில் போட்டிருக்கோம். இந்த ஃபிலமெண்ட்டில் வி ஆர் கன்சிடரிங் ஒன் ஆர்க், தட் இஸ் P dash Q dash. அந்த ஆர்க்கை வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் எடுத்திருக்கோம் அப்படின்னா xன்ற டிஸ்டன்ஸில் எடுத்திருக்கோம். We are considering the another arc P dash Q dash in the filament which is above the neutral axis. Neutral axisக்கு மேலே ஒரு ஃபிலமெண்ட்டை கன்சிடர் பண்ணி அங்கே ஒரு ஆர்க்கை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் P dash Q dash ஃபிலமெண்ட் கூட சொல்லலாம். அந்த ஃபிலமெண்ட் P dash Q dash ஃபிலமெண்ட் அது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அந்த ஆர்க் P dash Q dash ஆர்க்குடைய ஆங்கிள் என்ன, இதே தான், தீட்டா தான். What is the radius of curvature of the P dash Q dash arc? என்ன வரும், R plus X ன்னு வருமா, ஏன்னா இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது லென்த், R plus X. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C தான். ஈக்குவேஷன் 1 வரைக்கும் சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் நிறுத்திடுங்க, அதுக்கப்புறம் எடுத்துருங்க. Original length of the arc PQ is equal to R into theta. Next we are going to consider the another filament which is above the neutral axis. Neutral axis க்கு மேல ஒரு filament கன்சிடர் பண்றோம். அந்த filamentல ஒரு ரெண்டு பாயிண்ட கன்சிடர் பண்றோம் P dash Q dash.
பி டேஷ் கியூ டேஷ் அப்படின்றது இன்னொரு ஆர்க்கு, அந்த பிக்யூ ஆர்க்குக்கு மேலே இருக்குது. அது நியூட்ரல் ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ த எக்ஸ்டெண்டட் லென்த் பி டேஷ் கியூ டேஷ் வில் பி ஈக்குவல் டு இந்த ஆர்க்குக்கு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி, ஆங்கிள் சப்டெண்டட் வந்து தீட்டா, ரேடியஸ் வந்து என்ன ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன வரும் ஆர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ த எக்ஸ்டெண்டட் லென்த் பி டேஷ் கியூ டேஷ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ தீட்டா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்டூ ஆங்கிள், அதுதான் ஆர்க் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா. அப்போ ஆர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ தீட்டா. கீப் திஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ நெக்ஸ்ட் we are going to see increase in length. Increase in length is equal to equation 2 minus equation 1. What is equation 2 la parunga? That is r plus x into theta minus x theta is equal to r theta, the theta ulla kondu pona r theta x theta minus x theta. Plus x theta and minus x theta will get cancelled. So the increase in length will be increase in length equal to r theta. Equation 3. Next we are going to see linear strain. What is the formula for linear strain? Increase in length divided by original length. Linear strain formula change in length by original length. Here it is increase in length by original length. Therefore linear strain will be equal to, therefore linear strain will be equal to, that is what is increase in length? That is equation 3, is it not? It is equation 3 and it is equation 1. என்ன வரும்? r theta x theta, theta theta will get cancelled. என்ன வரும்? r by x, that is r by x is equal to linear strain, that is r by x is equal to linear strain. Linear strain is equal to increase in length by original length. That is equation increase in length is x theta and original length is r theta. Theta and theta will get cancelled. We get x by r. Linear strain is x by r. So after that we are going to calculate Young's modulus. Young's modulus. That is Young's modulus. What is Young's modulus? Stress by linear strain. Young's modulus is stress by linear strain. So we need stress வேணும் நமக்கு. stress அந்த பக்கம் linear strain இந்த பக்கம் கொண்டு போனா y into linear strain வரும். y into linear strain. What is the linear strain formula? x by r. If you substitute x by r, so keep this equation as 4 னு வெச்சுக்கங்க. The equation 4 இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப stress என்ன கிடைக்கும்? y into x by r னு வரும். இது equation 5 னு வெச்சுக்கங்க stress. So stress கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் மேலே ஃபிலமெண்ட் பார்த்தோம்ல, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே ஒரு ஃபிலமெண்ட் பார்த்தோம்ல, அந்த ஃபிலமெண்ட் உடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை வந்து டெல் ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்லுவாங்கல்ல, the area of cross section of the one filament which is above the neutral axis. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க ஃபிலமெண்ட்ஸ்லாம் எலாங்கேட் ஆகும். அந்த ஃபிலமெண்ட் உடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை டெல் ஏ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ்? டென்சில் ஃபோர்ஸ். மேலே இருக்க ஃபிலமெண்ட்ஸ்லாம் எலாங்கேட் தானே ஆகும். அப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த ஃபிலமெண்ட்ஸில்? டென்சில் ஃபோர்ஸ். ஸோ கீழே இருக்க ஃபிலமெண்ட்ஸ்லாம் நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இருக்க ஃபிலமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்? கம்ப்ரஸ் ஆகும். அப்போ அதுக்குள்ளே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஸோ மேலே இருக்க ஃபிலமெண்ட்ஸில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ்? டென்சில் ஃபோர்ஸ். பிகாஸ் ஆஃப் த டென்சில் ஃபோர்ஸ் த ஃபிலமெண்ட்ஸ் கெட்ஸ் எலாங்கேட்டட். ஸோ பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் த ஃபிலமெண்ட்ஸ் பிலோ த நியூட்ரல் ஆக்சிஸ் கெட்ஸ் கம்ப்ரஸ் ஆகும். அப்போ எலாங்கேட் ஆகுது இல்லையா? ஸோ த டென்சில் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஏரியா டெல் ஏ. இந்த ஃபிலமெண்ட் உடைய ஏரியா தான் இந்த ஃபிலமெண்ட் உடைய ஏரியா தான் டெல் ஏ. இந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகக்கூடிய டென்சில் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. இது எப்படி எழுதுறோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூஸ்வலாக என்ன ஃபார்முலா? வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்பயுமே ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அதில் ஃபோர்ஸ் வேணும்னா என்ன வரும்?
ஃபோர்ஸ்னா ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு எழுதலாமா? அதான் இங்கே ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு எழுதியிருக்கோம். யூஸ்வலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலாஸ்? ஃபோர்ஸ் பை ஏரியான்னு ஃபார்முலா. நமக்கு இங்கே ஃபோர்ஸ் வேணும், அப்போ ஃபோர்ஸ் வச்சுட்டோம்னா ஏரியா பக்கத்து பக்கம் கொண்டு போனால் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு வரும்ல, ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியாஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னு எழுதலாம்ல, அதான் இங்கே எழுதியிருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ் என்ன? ஈக்குவேஷன் 5ல் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸுடைய வேல்யூ yx by r. இது அப்படியே போட்டுக்கிறோம். எந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகிற ஏரியாவை சொல்கிறாங்க? டெல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஃபிலமெண்ட் P', Q', டெல் ஏ. ஸோ இதான் வந்து டென்சில் ஃபோர்ஸ். இந்த டென்சில் ஃபோர்ஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து we are going to find out the moment of this force. இந்த ஃபோர்ஸ் உடைய மூமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா force into it is a product of force and the perpendicular distance. What is the moment of force acting on this filament which lies above the neutral axis? neutral axis க்கு மேல இருக்க filamentல ஆக்ட் ஆகக்கூடிய moment of force என்ன அப்படின்னா அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்புறம் வந்து அந்த ஃபிலமெண்ட் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் ஃபிலமெண்ட், தட் இஸ் டென்சில் ஃபோர்ஸ் இன்டு perpendicular, what is the distance of the filament from the neutral axis? neutral axis ல இருந்து என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? x என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதுல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? இதை ஈக்குவேஷன் 6 னு வெச்சுக்கலாம். ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? yx by r into del a ன்னு சொல்லலாமா? perpendicular distance x ன்னு போட்டுக்கலாமா? அப்ப y by r del a into x square ன்னு எழுதலாமா? இதான் வந்து moment of the force acting on the filament which lies above the neutral axis. About the neutral axis. About the neutral axis AB. Otherwise we can call it as internal bending moment. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபிலமெண்ட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுதான் வந்து YR. In equation 7 we can see this moment of force acting on that filament. என்னன்னா y by r into del a into x square. இது வந்து ஒரு ஃபிலமெண்ட்டில் ஆக்ட் ஆகக்கூடிய மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இது மாதிரி எல்லா ஃபிலமெண்ட்லையும் the filaments which lies above the neutral axis and below the neutral axis ரெண்டையுமே சேர்க்கிறோம், above and below ரெண்டுமே மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா that is the internal bending moment of the whole beam. அதுக்கு என்ன வரும்னா y by r summation of del a into x square. Keep this equation 8. Summation of del a into x squared is kept as Ig. What is meant by Ig? Geometrical moment of inertia. Geometrical moment of inertia. So what is the formula for Ig? AK squared. A is the area of crowd, total area of the total area. K is radius of gyration. Radius of gyration. So the internal bending moment can be written as Yig by R. So this is the internal bending moment of the beam. Yig by R. Y is the Young's modulus, R is the radius of gyration, R is radius of curvature. Y is the Young's modulus of the material, R is the radius of curvature, Ig is the radius of gyration. So depends upon the beam. Beam may be எப்படி இருக்கலாம், ஒரு ரெக்டாங்குலர் பாராகவும் இருக்கலாம், இல்லைன்னா சர்க்குலர் ராடாகவும் இருக்கலாம்னு சொன்னேன். ஸோ பாராக இருந்ததுன்னா அதுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னவா இருக்கும்? ரெக்டாங்குலராக இருக்கும். இது பார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ராட் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும்? சர்க்கிள். அப்போ அது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மாறும்போது this value Ig value will be vary. Formula for calculating Ig is AK squared. A is the total area of the beam and K is the radius of gyration. Case 1.
For rectangular area of cross section, if a taken beam is in the form of bar formula இருந்துச்சுன்னா அதுக்கு area of cross section rectangular இருக்கும். இப்போ rectangular area of cross section க்கு what is the value of Ig? Ig is equal to AK square னு சொன்னோம். Here area will be is equal to total area of the beam. Area of cross section for rectangular area of cross section என்ன area of rectangular என்னது breadth into thickness B into D. K square radius of gyration value will be D squared by 12. Therefore AK squared is equal to BD cube by 12. Ig is nothing but AK square. Ig தான் AK square னு சொல்றோம். அப்ப இந்த equation 9 ல Ig க்கு பதிலா என்ன பண்ணனும்? இந்த AK square உடைய வேல்யூ BD cube by 12 சப்ளை பண்ணோம் அப்படினா internal bending moment for rectangular area of cross section க்கு என்ன வரும் அப்படினா y BD cube by 12R. 12R. If the taken beam is in the form of rod 2, if the taken beam is in the form of rod, area of cross section circular area of cross section, circular area of cross section. Formula for geometrical moment of inertia Ig will be, it is a product of total area of the beam and the square of the radius of gyration, AK square. What is the area of any circle? If R is the radius of the circle, now what is the area of any circle? Pi R square. The K squared value, radius of gyration value for the circular area of cross section will be R squared by 4. Therefore, what is AK squared? So multiply these two. What is AK squared? Multiply பண்ணா என்ன வரும்? Pi R power 4 by 4. So what is the internal bending moment formula for the circular area of cross section beam? Internal bending moment. Internal bending moment of the beam of circular area of cross section என்னவா இருக்கும் அப்படினா it will be Ig will be pi R power 4 divided by 4R. Just keep this equation as 11. This is the internal bending moment. Internal bending moment என்ன பார்த்திருந்தோம்னா ஒரு பீமுக்கு வந்து when a beam is subjected to deforming force, ஒரு பீமை வந்து பெண்ட் பண்ணும்போது இப்படி பெண்ட் ஆகும். சென்டர்ல இருக்க ஆக்சிஸ்க்கு பேர் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ்க்கு மேல இருக்க ஃபிலமெண்ட்ஸ்ல என்ன ஆகும்னா எலாங்கேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். Because tensile force will act on the filaments above the neutral axis. The filaments which are lying below the neutral axis கீழ இருக்க filaments-லாம் வந்து compress ஆகும். compressive force act ஆகும். இப்படி எல்லாம் அப்படி டிஃபார்ம் ஆயிருக்கு. பெண்ட் ஆயிருக்கு மாதிரி சர்க்குலர் ஆர்க் மாதிரி. இதுல வந்து ஒரு ஆர்க் அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல ஒரு ஆர்க் கன்சிடர் பண்ணிக்கிறோம் PQ அப்படின்ற ஆர்க். அந்த ஆர்க்குடைய சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C ன்னு சொல்றோம். The angle subtended by the arc is theta ன்னு சொல்லிக்கிறோம். What is the radius of the arc? Radius of curvature of the arc R அப்படின்னு வெச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம்னா what is the original length of the arc? Length of the arc ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா it is a product of radius of curvature of the arc and the angle subtended by the arc, that is R into theta ன்னு வரும். அத ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சிருப்போம். சோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்? we are considering another arc, இன்னொரு ஆர்க் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஆர்க் எங்க கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்க ஃபிலமெண்ட்ல கன்சிடர் பண்ணிக்கிறோம். மேல ஒரு ஃபிலமெண்ட் அந்த ஃபிலமெண்ட்ல கன்சிடர் பண்ணிக்கிறோம். that is P dash Q dash. அந்த ஃபிலமெண்ட் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா x ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப அந்த ஆர்க்குக்கும் C தான் சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர், theta தான் வந்து angle of subtended by the arc. And then what is the radius of curvature மட்டும் மாறும். எப்படி இருக்கும்? R plus மேல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குல R, இந்த ஆர்க்குக்கு மட்டும் தான் R வந்து radius of curvature இருக்கும். மேல இருக்க ஆர்க்கு என்ன radius of curvature இருக்கும்? R plus x ன்னு இருக்கும். அப்ப increase change, that is extended length என்ன ஃபார்முலா ஈக்குவேஷன் 2 பார்த்துப்போம். extended length is equal to R plus x, that is radius of curvature, product of radius of curvature and angle னு சொல்லிருந்தேன். ஆர்க் லெந்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அதுதான்.
அப்போ ஆர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டீட்டான்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து what is the increase in length? What is increase in length? Increase in length என்ன formula? equation 2 minus equation 1 r plus x theta minus r theta. அதில் என்ன ஆகும்? r theta cancel ஆகி x thetaன்னு வரும். அதுதான் increase in length ன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து லீனியர் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் what is meant by linear strain? increase in length by original length. That is equation 3 by equation 1 x theta by r theta. theta cancel ஆகி x by r அப்படின்னு வந்தது. நமக்கு x by rன்னு பார்த்துருந்தோம். That is equation 4 னு சொல்லியிருந்தேன். After that Young's modulus find out பண்ணுவோம். What is the formula for Young's modulus? Stress by linear strain. Stress by linear strain அப்படின்னு சொல்லியிருந்தோம். linear இப்போ stress is equal to எப்படி எழுதலாம்? Young's modulus into linear strain னு சொல்லி எழுதலாமா? Young's modulus into linear strain. அந்த பக்கம் linear strain கொண்டு போய் எழுதலாம். linear strain என்ன x by r னு வந்துச்சு. y into x by r னு எழுதணும். அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் we are consider the the filament மேலே இருக்க filament கன்சிடர் பண்ணோம்னா நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க filament அந்த ஃபிலமெண்ட்டுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டெல் ஏ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். டெல் ஏ இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஃபிலமெண்ட் பி டேஷ் கியூ டேஷ். ஸோ அப்போ அந்த இதில் வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டென்சில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங்? ஹவு மச் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த ஃபிலமெண்ட் above the neutral axis? டென்சில் ஃபோர்ஸ் ஆன் த ஏரியா டெல் ஏ ஆஃப் த ஃபிலமெண்ட் பி டேஷ் கியூ டேஷ். அது என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸுக்கு எப்பயும் என்ன ஃபார்முலா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்பயும் எப்படி ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? ஃபோர்ஸ் பை ஏரியா. Stress is equal to force by area. அப்போ force is equal to stress into area ன்னு சொல்லலாம்ல. அப்போ tensile force equal to stress into area. எந்த ஏரியா? del A ஏரியா. ஸ்ட்ரெஸ்னா முன்னாடி பார்த்த ஃபார்முலா இருக்குல்ல, y into x by r, அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். y into x by r into del A அப்படின்னு வந்து அது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் பிளாட் பண்ணோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? what is the moment of the force? moment of force க்கு என்ன ஃபார்முலா? what is the formula for moment of force? Force, it is a product of force and perpendicular distance. ஃபோர்ஸ் அப்படியே எடுத்து எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ஃபிலமெண்ட்டுடைய டிஸ்டன்ஸ் அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ், அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்போம். அதான் மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஒரு ஃபிலமெண்ட்டில் மட்டும் ஆக்ட் ஆன டென்சில் ஃபோர்ஸுடைய மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம். இதே மாதிரி நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலேயும் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், கீழேயும் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். what is the moment of all the forces which are acting on the filaments above the neutral axis and below the neutral axis? நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலேயும் கீழே இருக்க ஃபிலமெண்ட்ஸில் ஆக்ட் ஆன மொத்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன? அதுதான் இந்த பீமுடைய மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மொத்தமாக. அதுதான் இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் ஆர் இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் எப்படி வேணால் சொல்லலாம். அது என்ன வரும் அப்படின்னா சமேஷன் போட்டுருவோம். அப்படியே y by r இன்ட்டு சமேஷன் ஆஃப் டெல் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தேன். அந்த சமேஷன் ஆஃப் டெல் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு சொல்லியிருப்போம்? அந்த டேர்ம் ஐஜின்னு சொல்லியிருப்போம். ஐஜிக்கு ஃபார்முலா வந்து ஏகே ஸ்கொயர்டு. ஐஜின்னா ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஐஜி இஸ் ஈக்குவல் டு அதுக்கு என்ன ஃபார்முலானா ஏகே ஸ்கொயர். ஏனா வந்து டோட்டல் ஏரியா ஆஃப் த பீம், கேனா வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்ட பீம் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஏரியா ஆஃப் பார் ஃபார்மில் எடுத்துருந்தோம்னா இதுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரெக்டாங்குலராக இருந்திருக்கும். இப்போ ரெக்டாங்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா ஏரியா ஆஃப் த பீம், இதோட ரெக்டாங்குலர் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? பிரெத் இன்டு திக்னஸ். இப்போ பி இஸ் த பிரெத் அண்ட் டி இஸ் த திக்னஸ்னு வச்சுருந்தோம்னா பி இன்டு டி, தட் இஸ் தி ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பீம். what is a k square na radius of gyration? அதுக்கு என்ன ஃபார்முலா na thickness squared by 12 d squared by 12. இப்போ ak squared na bd into d squared by 12. அப்போ என்ன வரும்? bd cube by 12 ன்னு வரும். அப்போ அந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா இருந்ததில்ல y by r into சமே y ig by r, அதுதான் வந்து இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா. அந்த ig இருக்க இடத்துல வந்து ak squared தான் ig, bd cube by 12 அப்ளை பண்ணோம்னா internal bending moment of the rectangular area of cross section of the beam. Internal bending moment of rectangular beam, rectangular area of cross section. rectangular area of cross section ஆனது அதுக்கு வந்து internal bending moment என்ன வரும்? y bd cube by 12r. y ன்றது Young's modulus, r ன்றது radius of curvature, b ன்றது breadth of the beam, d ன்றது thickness of the beam. நெக்ஸ்ட் வந்து எடுத்து பீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும். இப்போ சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அந்த ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஐஜி வில் பி ஈக்குவல் டு ஏகே ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? இஃப் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர், கே ஸ்கொயர் வேல்யூ வில் பி ஆர் ஸ்கொயர் பை 4. இப்போ ரெண்டே ஏகே ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? பை ஆர் பவர் 4 by 4ன்னு வரும். இது அந்த போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம். இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்னது? y ig by r. அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? பை y into பை r power 4 by 4r வரும். This is the internal bending moment of the
circular beam இல்லைன்னா internal bending moment of bar rod, internal bending moment of rod will have the circular area of cross section. Rod will have the circular area of cross section. Next we are going to see about cantilever. Cantilever na enna, cantilever it is also a beam. Cantilever அப்படினா it is a beam which is fixed at one end. பாருங்க இந்த beam rectangular beam எடுத்துருக்கோம், rectangular area of cross section இருக்கக்கூடிய beam bar formல எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க இந்த எண்ட்ல ஃப்ரீ எண்ட், இந்த எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஜி கிளாம்ப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ எண்டில் வந்து வெயிட் ஆங்கர் யூஸ் பண்ணி வெயிட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஸ்லாட்டட் வெயிட்ஸ் ஆட் பண்ணும்போது எப்படி பெண்ட் ஆகும் இல்லையா, அந்த பாருங்க பெண்ட் ஆகுது இல்லையா. This is known as the cantilever. A cantilever is a beam which is fixed at one end and loaded at the other end. When you load it, it will bend. அப்படி பெண்ட் ஆகும்போது நீங்கள் பாருங்க, இப்படி கை வச்சு பார்க்கும்போது தெரியுதுல்ல. இப்போ இந்த இடத்துல இந்த ஃப்ரீ எண்டில் வெயிட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு டவுன்வேர்ட் ஃபோர்ஸு. இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா இந்த சப்போர்ட் எண்ட், இந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இருந்து பாருங்க ரியாக்ஷன். இங்கே ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகுது, டபுள்யூ வெயிட் ஆட் பண்ணுறதுனால இப்படி ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகுது இல்லையா, பெண்ட் ஆகுது. இந்த சப்போர்ட்டிங் எண்டில் என்ன ஆகுது, அப்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்படி வச்சு பார்த்தோம்னா தெரியும், அப்வர்ட் டைரக்ஷன், தட் இஸ் known as the reaction. So reaction is acting in the upward direction at the supporting end when the force is acting in the downward direction at the free end. So these two forces will form a couple. இதுதான் கப்புல ஃபார்ம் பண்ணிருக்கும். இந்த கப்புளுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டர்னல் கப்புள், எக்ஸ்டர்னல் பெண்டிங் கப்புள், எக்ஸ்டர்னல் பெண்டிங் மண்ணு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் கப்புளுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வந்து இன்டர்னலாகவும் ஆக்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் த எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், there is an equal and opposite couple will act inside the cantilever. Cantilever internal act ஆகும். So that under equilibrium condition எப்படி சொல்லலாம், external bending moment of this beam, this cantilever will be equal to the internal bending moment of the cantilever under equilibrium position. இப்படி வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல லோட் ஆக்ட் பண்ணும்போது, லோட் ஆக்ட் பண்ணது வந்து டவுன்வர்டாக இருக்கனால இங்கே ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து சப்போர்ட்டிங் எண்டில் ஆக்ட் ஆகிருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து they will form a couple, that is known as the external bending couple is known as the external bending moment. இந்த ஃபோர்ஸ் வந்து கப்புள் மூமெண்ட் கால்குலேட் பண்ணலாம். அந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் கப்புளுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக என்ன ஆகும் ஆக்டானா இன்டர்னல் பெண்டிங் கப்புள் வந்து ஸ்கேலுக்குள்ளே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் ஆஃப் த எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் திஸ் பீம், இந்த ஸ்கேல் தான் பீம், எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் த பீம். ஸோ த அண்டர் ஈக்லிபிரியம் பொசிஷனில், ஈக்லிபிரியம் கண்டிஷன் எப்படி சொல்லலாம், எக்ஸ்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் திஸ் கேண்டிலீவர் will be equal to the internal bending moment of the cantilever அப்படின்னு சொல்லலாம். Next we are going to see the what is the depression of a cantilever. அது ஒரு 15 mark question. இது வந்து 2 mark question. இந்த 2 markல diagram போட்டு எழுதணும் definition. A cantilever is a beam which is fixed at one end and loaded at the other end அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த diagram கண்டிப்பாக போடணும். 2 marksக்கே diagram போட்டு தான் எழுதணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதோடைய டிப்ரெஷன் ஆஃப் த கேண்டிலீவர். இப்படி ஃபிக்ஸ் கேண்டிலீவர் இருக்கா, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோமா, இப்போ இதுதான் ஓன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபிக்ஸ்ட் ஹேண்டு ஓ ஏன்னு இருக்கா. இப்போ இந்த லோட் ஆட் பண்ணால் நான் இப்படி பெண்ட் ஆகிடுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஸ்கேல் எங்கே பெண்ட் ஆகுது, இங்கே டிப்ரெஸ் ஆகிடுது. டிப்ரெஷன்னா கீழே இறங்கி வந்துடுதுல்ல, பெண்ட் ஆகி கீழே இறங்கி வந்துடுதுல. வாட் இஸ் அ டிப்ரெஷன் ஆஃப் திஸ் கேண்டிலீவர். கேண்டிலீவருடைய டிப்ரெஷன் என்ன, ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் வெயிட் ஆட் பண்ணும்போது அது ஒரிஜினல் லென்த்லேருந்து கீழே இறங்குதுல்ல. வாட் இஸ் த டிப்ரெஷன் ஆஃப் த கேண்டிலீவர், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து 15 மார்க் கொஸ்டின். ஸோ முன்னாடி பார்த்தோம்னா இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட், அதுவும் ஒரு 15 மார்க் கொஸ்டின். இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் அ பீம் இல்லைனா பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் அ பீம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பெண்டிங் டயக்ராம்ஸ் போட்டு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெஷல் கேசஸ் இருக்குல்ல, ஃபார் ரெக்டாங்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும், ஃபார் சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும், ரெண்டையும் சேர்த்துமே எழுதணும் 15 மார்க் கொஸ்டின்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸாக இருந்ததுன்னா எப்படி கேட்பாங்க, இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் கொடுத்துட்டு ஃபார் ரெக்டாங்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா இதான் பெண்டிங் மண்ணு சொல்லிட்டு அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், அந்த பிரெத் திக்னஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அந்த ரேடியஸ் வச்சு அந்த பை வேல்யூ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வெதர் இட் இஸ் ஆன்சர் ஃபார் சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு 15 மார்க் கொஸ்டின், தட் இஸ் டிப்ரெஷன் ஆஃப் த கேண்டிலீவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see about the depression of a cantilever. ஒரு கேண்டிலீவர்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு இட் இஸ் அ பீம், ஒரு பீம் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஃப்ரீ எண்டில் வந்து வெயிட்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இது டிப்ரெஸ் ஆகும். நார்மல் ஹைட்லேருந்து கீழே இறங்கும், அதான் டிப்ரெஷன். இட் இஸ் நோன் அஸ் தி டிப்ரெஷன். நார்மல் ஹைட்லேருந்து மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் எலிவேஷன், இறங்கிச்சுன்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ டிப்ரெஸ் ஆகுது. இப்போ ஓ இஸ் அ ஃபிக்ஸட் பாயிண்ட், ஓஏ தான் நம்மளுடைய பீம்.
நம்மளுடைய கேண்டிலிவர் ஒரு 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏன்ற பாயிண்ட்டில் வெயிட் ஆட் பண்ணுறேன், டபிள்யூன்ற வெயிட். அப்போ ஏல வந்து அது எங்கே இறங்கி வந்துருச்சு, ஏ டேஷ்ன்ற இடத்துக்கு இறங்கி வந்துருச்சு. ஏ டு ஏ டேஷ் என்ன, அதுதான் ஒய். ஸோ ஒய் இஸ் தி டிப்ரெஷன். ஒய் தான் அந்த இடத்துல நமக்கு டிப்ரெஷன் ஆஃப் த பீம் வந்து இதுதான். ஒய் தான் வந்து நமக்கு டிப்ரெஷன். ஒய் இஸ் அ டிப்ரெஷன். இப்போ எல் இஸ் த லென்த் ஆஃப் த பீம். பீமுடைய லென்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கிறோம். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பீம் வந்து எல்லுன்னு வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்படி இறங்கி வந்துருச்சா, ஏலேருந்து ஏ டேஷ் ஆயிடுச்சா. இப்போ இந்த ஆர்க் மாதிரி இருக்குல்ல, இந்த சர்க்குலர் ஆர்க்கு அப்படி பெண்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல வந்து 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். PQ இஸ் தி ஆர்க். PQ அப்படிங்கிற ஆர்க்கு நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஆர்க்குடைய டிஸ்டன்ஸ், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆர்க் அப்படின்னா டிஎக்ஸ். ஆர்க்கு லென்த் எவ்வளோ அப்படின்னா, PQ உடைய ஆர்க்கு லென்த் எவ்வளோன்னா டிஎக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆர்க் லென்த் டிஎக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதோடைய லென்த் வந்து டிஎக்ஸு. அது ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் கன்சிடர் பண்ணியிருக்கேன், எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில். ஓக்கும் பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, பிக்யூக்கு இருக்க லென்த் வந்து டிஎக்ஸ். ரொம்ப கம்மியாக சின்னதாக இருக்கும். கியூலேருந்து ஏ டேஷ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, ஹோல் லென்த் எல் மைனஸ் எக்ஸு கியூ இன்ட்டு ஏ டேஷ்ன்னு சொல்கிறோம். ஏன் டிஎக்ஸை கன்சிடர் பண்ணோம்னா, டிஎக்ஸ் இஸ் அ வெரி ஸ்மால் வேல்யூ. ஸோ வி ஆர் நெக்லெக்டிங் த வேல்யூ. ஸோ எல் தான் ஒரிஜினல் லென்த். அதில் வந்து எக்ஸும் சப்ராக்ட் ஆகிடுச்சு, எல் மைனஸ் எக்ஸ், ரிமைனிங் வந்து எல் மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து கியூலேருந்து ஏ டேஷ்க்கு அந்த பீமுடைய லென்த் பெண்ட் ஆகும்போது. டிஎக்ஸ் அப்படின்றது ஆர்க்குடைய லென்த் தான். பிகாஸ் சின்ஸ் அது ஆர்க் லென்த் டிஎக்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ வி ஆர் நெக்லெக்டிங் திஸ். அதனால ஒரிஜினல் லென்த் எல் மைனஸ் எக்ஸ் பண்ணால் இந்த வேல்யூ நம்ம சொல்கிறோம். டிஎக்ஸ் வந்து கம்மியான வேல்யூவாக இருக்கனால அதை கன்சிடர் பண்ணாமல் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எல் மைனஸ் எக்ஸ், கியூக்கும் ஏ டேஷ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எல் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கப்புள் வந்து நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபோர்ஸ் வந்து ஃப்ரீ எண்டில் வந்து லோட் ஆட் பண்ணும்போது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஃப்ரீ எண்டில். இந்த எண்டில் இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும், பெண்ட் பண்ணும்போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எந்த இடம்னா இந்த இடத்துல கியூன்ற பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுமா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸு, இது அப்வர்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸுக்குடைய ரியாக்ஷன் இந்த கியூ பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும். கியூ பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகுது. பிக்யூ அப்படிங்கிறது ஆர்க் லென்த். சின்ஸ் ஆர்க் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன எப்படி எழுதுறோம் அப்படின்னா, அண்டர் ஈக்லிபிரியம் கண்டிஷன் external bending moment will be equal to internal bending moment. External bending moment will be equal to internal bending moment. அந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, what is external bending moment? external couple will form. external couple தான் external bending moment வந்து ஃபோர்ஸா கப்புள் இருந்தால் external bending moment கால்குலேட் பண்ணுறோம். இந்த இடத்துல external couple எங்கே இருக்கும், external couple of force ஏ டேஷ் அப்படின்ற பாயிண்ட்டில் டபிள்யூ வெயிட். ஏலேருந்து ஏ டேஷ்க்கு இறங்கி வந்துருச்சு, அங்கே டபிள்யூ இந்த இடத்துல வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எந்த பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும்னா கியூன்ற பாயிண்ட்டில் அப்வர்டு ஆக்ட் ஆகும். ஸோ தீஸ் டூ ஃபோர்ஸஸ் வில் ஃபார்ம் தி கப்புள், எக்ஸ்டர்னல் கப்புள். ஸோ பை யூசிங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் கப்புள் we can calculate the external bending moment. The formula for external bending moment is load into distance between the distance between the two forces. Distance between two forces. ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய distance between the two forces. ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு நடுவில். இப்போ லோட் அண்ட் அப்ளைட் லோடு வந்து W. What is the distance between the two forces? What is the distance between two forces அப்படின்னா L minus X. L minus X. Distance between the two forces. இந்த இடத்துக்கு இதுக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் டவுன்வேர்டு, இது அப்வேர்டு. இது ரெண்டுக்கு நடக்கிற டிஸ்டன்ஸ் வந்து L minus X தானே, அதனால L minus Xன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்.
இதுதான் external bending moment of the cantilever. Keep this equation 1. We know the formula for internal bending moment. Last class la paatha mari, what is the internal bending moment formula of a beam? Rectangular beam case normally solunga internal bending moment. Geometrical moment of inertia value substitute பண்ணாம, அதாவது radius of gyration வந்து whether it is a rectangular area of cross section or circular area of cross section அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாம ஜெனரலா ஒரு ஃபார்முலா இருக்கும்ல. What is a general internal bending moment formula for a beam? Internal bending moment formula. What is the internal bending moment formula? Formula for beam அப்படின்னா y ig by r. Keep this equation 2. So under equilibrium conditions, external bending moment will be equal to the internal bending moment. So we are going to equate these two. Equation 2 under equilibrium condition, equation 2 will be equal to equation 1. So ரெண்டை equate பண்ணுங்க என்ன வரும்? W into L minus X is equal to Y Ig by R. Okay. Next. Equal to Y Ig by W into L minus X. R இங்கே கொண்டு வந்துருங்க, இந்த டேர்ம் இங்கே கொண்டு போயிருங்க, டினாமினேட்டராக போயிரும்ல ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போகும்போது. R is equal to YIG by L minus X. Keep this equation 3. So under equilibrium condition, external bending moment will be equal to internal bending moment. We have found out the external bending moment in the equation 1 and internal bending moment equation 2ல பார்த்தோம். ரெண்டே ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்கோம், ஈக்குவேட் பண்ணி R கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் தட் இஸ் ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to draw the tangents. தொடுகோடுன்னு சொல்லுவாங்களா, tangents வந்து இந்த ரெண்டு ஆர்க் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ண போகிறோம். It is going to touch the vertical line A dash வந்து டச் பண்ண போகுது. I am going to draw the tangent. இது பாருங்கள், Pலேருந்து ஒரு tangent வரைகிறேன், அது A டேஷை Tன்ற பாயிண்டில் டச் பண்ணுது. நெக்ஸ்ட் I am going to draw the tangent from Qலேருந்து ட்ரா பண்ணுறேன். இது பாருங்கள், it is going to touch the A dash line at S. அப்போ TS அப்படின்றது ஸ்மாலஸ்ட் டிப்ரெஷன் DY. அதே மாதிரி எஸ்லேருந்து A dash அதுவும் வந்து சின்ன டிப்ரெஷன் DY. நம்மள ஹோல் டிப்ரெஷன் என்னது? A dash. A தானே A டேஷ்க்கு வந்துடுச்சு, வெயிட் ஆட் பண்ணனால, லோட் ஆட் பண்ணது. டோட்டல் டிப்ரெஷன் ஆஃப் த பீம் வந்து Y. ஸோ நான் ஐ ட்ரா தி 2 tangents. ஸோ ஒரு டேஞ்சன்ட் வந்து Pலேருந்து ட்ரா பண்ணுறேன், அது A dash லைனை Tன்ற பாயிண்டில் டச் பண்ணுது. ஓகே. அண்ட் தென் இன்னொரு டேஞ்சன்ட், அந்த Qக்குலேருந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன், அது வந்து அந்த Qன்ற டேஞ்சன்ட் வந்து A டேஷை வந்து Sன்ற பாயிண்டில் வந்து டச் பண்ணும். அப்போ Tக்கும் TS அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் டிப்ரெஷன், அதே மாதிரி SA டேஷ்ன்றதும் ஒரு ஸ்மாலஸ்ட் டிப்ரெஷன். தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த 2 tangents என்ன? ரெண்டு டேஞ்சன்ஸ்குள்ளே இருக்க ஆங்கிளை வந்து dθன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க, QA dash S. QA dash Sன்னு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அந்த ட்ரையாங்கிளுடைய ஆங்கிளும் வந்து dθன்னு வச்சுக்கிறோம். QA dash S. QA dash S. ஸோ இதோடைய ஆங்கிள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, that is A dash Q. இது angle of the triangle. Consider the angle QA dash S. The angle of the triangle is dθன்னு வச்சுக்கிறோம். Distance between the the angle between the 2 tangents அதுவும் dθன்னு வச்சுக்கிறோம். இந்த ஆர்க்குடைய ஆங்கிளும் வந்து dθ. C is the center of the arc. R is the radius of curvature of the arc. So next we are going to calculate what is the arc length. Arc length என்னன்னு பார்க்க போறோம். Arc length PQ. Arc length எப்பவுமே என்ன ஃபார்முலா? It is a product of radius of curvature of the arc and the angle subtended by the arc. That is, radius of curvature of the arc is R. What is the angle subtended by the arc? dθ. R into dθ. This product is known as the arc length PQ. Therefore, arc length PQ is equal to R into dθ. It is R into dθ. What is the arc here? What is the arc length? You பார்க்கும்போது தெரியுது dx. அப்போ R into dθ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டயக்ராம்ல இருந்து எழுதுறது அந்த ஆர்க் லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க டயக்ராம்ல dx. அப்போ r dθ is equal to dx. அப்போ dθ is equal to dx by r ன்னு எழுதலாமா? r into dθ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆர்க் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? இட் இஸ் a product of radius of curvature and that is angle subtended by the angle. That is r into dθ ன்னு சொல்லியிருந்தேன். டயக்ராம்ல என்ன இருக்கு? ஆர்க் லென்த் PQ ஆர்க் லென்த் என்ன இருக்கு? What
what is the distance between distance of the arc என்ன இருக்கு dx arc length. அப்ப r d thetaங்கிறது is equal to dx ன்னு எழுதலாம் இல்லையா? அப்ப d theta எப்படி எழுதனா dx by r. அந்த r இந்த பக்கம் போச்சுனா டினாமினேட்டர் வருமா? d theta is equal to dx by r ன்னு எழுதலாமா? keep this equation 4 ன்னு வெச்சுக்க. equation 4 ன்னு வெச்சுக்க. அப்ப d theta is equal to dx by r. க்கு வந்து ஏற்கனவே ஒரு நம்ம term find out பண்ணி வச்சிருந்தோம். equation 3 ல external bending moment internal bending moment equate பண்ணி we have find out the formula for r க்கு ஒரு formula find out பண்ணிருந்தோம். r is equal to yig by w into l minus x. that is equation 3. so now we are substitute the equation 3. equation 3 இந்த r க்கு substitute பண்றோம். substitute பண்ணா என்ன வரும் yig by w into l minus x. இந்த w into l minus x மேல போச்சுனா w into l minus x into dx by yig வருமா? this is the term for d theta. இது equation 5 ன்னு வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சொல்லியிருந்தேன்ல QA'(S). இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து d theta ன்னு சொல்லிருந்தோம். இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு சைன் இந்த ஆங்கிள் வந்து d theta-வா? வாட் இஸ் a sin for this angle? sin d theta என்ன? சைனுக்கு எப்பவுமே என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். எதிர்பக்கம் பை கர்ணம்னு சொல்வாங்கல்ல, ஆப்போசிட் சைட்ஸ் பை ஹைபாட்னஸ். இந்த ட்ரையாங்கிள் see the triangle QA'(S). இதுக்கு எது ஆப்போசிட் சைடு? SA'. எது ஹைபாட்னஸ்? QA'. so SA' by QA'. sin theta formula is opposite side by hypotenuse. SA' by QA'. SA' அப்படிங்கிறதுனா dy ன்னு வச்சிருக்கோமா டயகிராம்ல? so dy. what is QA'? l minus x அப்படியே டயகிராம்ல இருந்து எழுதணும். l minus x. அப்ப sin theta is equal to dy by l minus x. so d thetaங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கும். very small value. if you find the sign for that small value, the sign of d theta will also very small. since d theta value is small, if you find the sign of for the small value, we will get this very small value. so we are neglecting the sin d theta. sin d theta-வை neglect பண்ணிருக்கோம். sorry neglect பண்ணல. sin d theta-வை வந்து d theta ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். d theta-ன்றது கம்மியான வேல்யூ. அதுக்கு sin d theta ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதுக்கு இன்னும் வேல்யூஸ் கம்மியா வரும். so sin d theta வந்து d theta-னே வச்சுக்கிறோம். அத d theta-னே கன்சிடர் பண்ணிக்கிறோம். d theta is equal to sin d theta is very small. so அத d theta-ன்னு வச்சுக்கிறோம். sin d theta-க்கு பதிலா d theta-னே வச்சுக்கிறோம். d theta is equal to dy by l minus x ன்னு எழுதுறோம். அப்ப dy is equal to l minus x into d theta எழுதலாமா? dy is equal to l minus x into d theta எழுதலாமா? எழுதிருக்கு. இப்போ இந்த d theta-க்கு வந்து என்ன இந்த டேர்ம் எங்க இருந்து எழுதணும்? d theta ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. equation 5. equation 5 ல d theta-னா என்ன வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? w into l minus x dx by yig எழுதி இருக்குமா? அந்த டேர்ம் அப்படியே வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? l minus x into இந்த d theta க்கு பதிலா இருக்க ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y l minus x dx by yig வருமா? y w by yig தனியா எழுதிருக்கு. l minus x into l minus x the whole square into dx எழுதுறோமா? this is the smallest depression. நமக்கு வந்து full depression. what is the depression of the total depression of the beam of length l. l length இருக்கக்கூடிய beam உடைய total depression. அப்ப total depressionனா எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்? a ல இருந்து a dash இருக்குது. அந்த distance தான் total depression. அதான் டயகிராம்ல y ன்னு காமிச்சிருக்கோம். now we are going to find out the total depression. அப்ப total depressionக்கு என்ன ஃபார்முலா? இது அப்படியே இந்த smallest depression அப்படியே இன்டகிரேட் பண்ணிடணும். what is the length of the beam? 0 to l limits apply பண்ணி we have to integrate the அந்த smallest depression அப்படியே இன்டகிரேட் பண்ணணும். w by yig வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். integrate from 0 to l into l remaining term என்னது? l minus x the whole square into dx. now we are going to find out the integrate பண்ணி அதுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get the formula for total depression. okay. so what is the formula? இது l minus x அப்படிங்கிறது எப்படி இருக்கு? l minus x the whole square அப்படிங்கிறது எப்படி இருக்கு? a minus b the whole square formula இல்லையா? what is the formula for a minus b the whole square? a square minus 2ab plus b square. இப்போ இந்த இடத்துல a-ன்றது l, b-ன்றது x. அப்ப a squared-னா l squared, b squared-னா x squared, minus 2ab அப்படின்னா என்ன வரும்? minus 2lx-ன்னு வரும். அதுதான் நம்ம எழுத போறோம். a squared l squared minus 2ab-னா 2lx plus b squared
இப்போ நம்ம அப்ரிவேட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நான் we are going to integrate பண்ண போகிறோம். ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக எல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் 2LX இன்ட்டு டிஎக்ஸ் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும் ஆன்சரு? எல் ஸ்கொயர் அப்படின்றது கான்ஸ்டன்டா, டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். அப்போ எல் ஸ்கொயர் எக்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ரெண்டாவது மைனஸ் 2Lன்றது கான்ஸ்டன்ட். எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் என்ன ஃபார்முலா? எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டெகிரேட் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும் ப்ளஸ் நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் கியூப் பை கியூப் 3 எக்ஸ் கியூப் பை 3 2 will get cancel. இப்போ என்ன வரும்? அப்போ லிமிட் வந்து அப்பர் லிமிட் L, லோவர் லிமிட் 0 இல்லையா? Therefore y is equal to w by yig into இப்போ x இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? அப்பர் லிமிட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். லோவர் லிமிட் 0 அப்படின்றதுனால அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அதே வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ x இருக்க இடத்துல நம்ம L அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் இஸ் L. இப்போ x இடத்துல L போட்டால் என்ன வரும்? L ஸ்கொயர் இன்ட்டு L என்ன வரும்? L கியூப் மைனஸ் இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயரில் L அப்ளை பண்ண வரும். L ஸ்கொயர் வரும். L ஸ்கொயர் இன்ட்டு L என்ன 2 கேன்சல் ஆகிடுச்சு. L இன்ட்டு L ஸ்கொயர் என்ன வரும்? L கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்கிறதுல L அப்ளை பண்ண வரும். L கியூப் பை 3. அப்போ ப்ளஸ் L கியூப் மைனஸ் L கியூப் என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். L கியூப் பை 3. லோவர் லிமிட் அப்ளை பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி 0 அப்ளை பண்ணால் 0 தான் வரப்போகுது நமக்கு. அதனால் விட்டுட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் W பை yig L கியூப் பை 3னா 3 பை 3 அப்படின்னு இப்படியே கூட எழுதிட்டு அப்புறம் எழுதிடலாம். L cube by 3. Therefore, the total depression of the beam of length, total depression of the cantilever which is fixed at one end, total depression of a cantilever of length L which is fixed at the point O is as W L cube by 3y. Here it is a capital Y. These are the capital Y. Here it is a capital. Small y represents the depression. Capital Y na Young's modulus. Stress by strain சொன்னோம்ல, linear stress by linear strain. அதுதான் Young's modulus. Small y na depression. Capital Y na modulus represent பண்றோம். அப்ப இங்க 3yig. So keep this equation as 7. So this is a formula to find out the depression of a cantilever. If I consider cantilever is if the area of cross section of the cantilever is rectangular இருந்ததுன்னா the geometrical moment of inertia value மாறும். Ig is equal to ak squared இருக்குல்ல, அந்த வேல்யூ மாறும். If it is a circular area if it has circular area of cross section means then the geometrical moment of inertia value will vary. So depends upon the area of cross section of the cantilever, the depression of the beam also vary. So in this also we can write the two cases. Case 1, rectangular area. If it is taken cantilever has the area of cross section rectangular, then rectangular area of cross section. If it is rectangular area of cross section, then geometrical moment of inertia Ig will be equal to product of total area of the cantilever and the radius, square of the radius of gyration. Area என்ன வரும்? BD ன்னு வரும்னு சொல்லியிருக்கேன். K squared value will be D squared by 12. Therefore, Ig value for the rectangular area of cross section will be BD cube by 12. இது அப்படியே இந்த ஈக்குவேஷன் 7ல சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? The depression of a cantilever which has rectangular area of cross section, then it is given by W L cube by the Ig இருக்கிறதுல BD cube by 12 போட போறோம். 3 capital Y BD cube by 12 வரும். இந்த 12 அப்படியே மேலே போகுமா? அப்போ 12 W L cube by 3
BD cube Y. 3 4s are 12. முன்னாங்க 12 சொல்லுவோம். 3 4s are 12. So the depression of a cantilever which has rectangular area of cross section, the value will be 4W L cube by BD cube Y. Keep this as equation 8. So if the considered rectangular will have a circular area of cross section, எடுத்துக்கிட்ட கேண்டிலிவருக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா ஐஜி வேல்யூ அப்படியே சேஞ்ச் ஆகும். ஐஜி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னா கேஸ் 2 சர்க்குலர் area of cross section. The Ig value will be AK square. If it is a circular area, the area of the circle will be, we know, pi r squared, and the k squared value will be I squared by 4. If you multiply both, we get Ig value will be pi r power 4 by 4. So if you substitute the Ig value in this depression, general depression formula, then depression of the cantilever whose area of cross section is, if it is a circle, then WL cube by 3y Ig இருக்கிறதுல pi r power 4 by 4. R power 4 by 4. If this 4 comes to the numerator பெரும்ல இந்த 4 அப்ப என்ன வரும்? That is y will be equal to 4W L cube by 3 pi r power 4 into y. The y, capital Y is the Young's modulus, and pi r is the radius of the circle, W is the weight, load applied, and length is the L is the length of the cantilever. Here y is the depression of the cantilever, A dash. So keep this equation 9. Okay, this is a depression of a cantilever. Cantilever depression எப்படி பார்த்தோம்? ஒரு கேண்டிலிவர்ல என்னது ஒரு பீம், அந்த பீமை வந்து என்ன பண்ணிருப்போம், ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிருப்போம், இன்னொரு எண்டில் வந்து வெயிட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். அது நார்மல் ஹைட்ல இருந்து கீழே இறங்கும், டிப்ரெஸ் ஆகும். ஓன்ற பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஏன்ற பாயிண்ட்ல அதோடைய லென்த் வந்து எல்லுன்னு வச்சிருக்கோம். ஏன்ற பாயிண்ட்ல வெயிட் அப்ளை பண்ண என்ன ஆகுது, அது ஏலேருந்து ஏ டேஸ்க்கு டிப்ரெஸ் ஆகுது. அதான் ஒய்ன்னு சொல்லியிருந்தோம். அது டிப்ரெஸ் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் சர்க்குலர் ஆர்க், ஒரு ஆர்க் சர்க்குலர் ஆர்க் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆர்க்கில் வந்து பிக்யூன்ற ஒரு ஆர்க்கை கன்சிடர் பண்ணியிருந்தோம். அது ஃபிக்ஸட் எண்ட்லேருந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த ஆர்க்குடைய டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ்ன்னு வச்சுட்டோம். அதோடைய ஆங்கிள் வந்து டிடீட்டா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சின்னு வச்சுருந்தோம். அப்புறம் கியூக்கும் ஏ டேஷ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எல் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டவுன்வர்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து கியூ பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும். ஸோ தீஸ் டூ ஃபோர்ஸஸ் வில் ஃபார்ம் தி எக்ஸ்டர்னல் பெண்டிங் கப்புள். So for this external bending couple, there is an equal and opposite internal bending couple also occurs inside the beam. And the beam ଉପରେ internal bending couple act ஆகும். So under equilibrium condition, external bending moment will be equal to internal bending moment. இல்லையா? What is external bending moment என்ன வரும்? W into L minus X அப்படின்னு வரும். External bending moment formula is product of load and the distance between the two forces. இங்கே ஒரு force act ஆகுது, equal and opposite reaction Q பாயிண்ட்ல act ஆகுது. அப்போ Qக்கு A டேஷ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் டயக்ராம்ல பார்த்தா L minus X தானே, லோட் என்ன W. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் லோட் அண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸஸ் அப்படின்னா L minus W into L minus S. அதுதான் ஈக்குவேஷன் 1 வச்சிருக்கோம். இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் will be equal to YIG by R. ஸோ ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறோம், ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஈக்குவேட் பண்ணி ஆருக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சிருக்கோம். அந்த என்ன பண்ணியிருந்தோம், நம்ம ஈக்குவேஷன் 3 வச்சிருந்தோம். தென் வி ஹேவ் ட்ரா த டூ டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஏ டேஷ் இந்த வெர்டிக்கல் லைனை டச் பண்ணுவோம். இந்த டேஞ்சன்ஸ் பி பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணுவோம். அந்த டீன்ற பாயிண்ட்ல ஏ டேஷ் அப்படின்ற வெர்டிக்கல் லைனை டச் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ணுவோம். அது ஏ டேஷை வந்து எஸ்ன்ற பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுவோம். அப்போ டிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் டிப்ரெஷன். ஏ டேஷ்ன்றது ஃபுல் டிப்ரெஷன், டோட்டல் டிப்ரெஷன் ஆஃப் த கேண்டிலிவர். டிஎஸ் இஸ் தி ஸ்மாலஸ்ட் டிப்ரெஷன். அதே மாதிரி S2A dash is the another smallest depression. The angle between the two tangents வந்து dθன்னு வச்சிருக்கோம். And then we consider another triangle QA dash S. இதுல இருந்து sin dθ என்னன்னு பார்த்தோம். SA dash சைனுக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ், எதிர்பக்கம் பை கர்ணம்னு சொல்லுவாங்கல சைனுக்கு. The angle of this triangle is dθன்னு வச்சிருக்கோம். அப்ப Q sin dθ will be equal to SA dash by QA dash. SA dash by QA dash. ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ணோம்னா we get the value
since sin d theta value is very very small, so we are considering only d theta. D theta க்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும், அந்த d theta values யூஸ் பண்ணிப்போம். And then we have find out what is find out என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த் பார்த்துருக்கோம். வாட் இஸ் ஆர்க் லென்த்? PQ. PQ க்கு ஆர்க் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் radius of curvature and the angle subtended by the arc, r into d theta ன்னு சொல்லி ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். டயகிராம்ல ஆர்க் லென்த் என்ன போட்டுருக்கோம்? dx. அப்போ r d theta is equal to dx ன்னு எழுதிக்கலாம். அதுல இருந்து நமக்கு d theta எழுதணும், அதுல இருந்து dx எழுதணும்னா என்ன வரும்? r d theta is equal to dx ன்னு சொல்லிடணும். அப்போ d theta is equal to dx by r ன்னு வரும். அந்த rல போய் அந்த ஈக்குவேஷன் 3 எடுத்துட்டு வந்து அந்த r க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு d theta ன்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். அப்புறம் இங்க sin d theta க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? sin d theta இந்த ஈக்குவேஷன் அங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணி then சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வச்சீங்கன்னா we get the smallest depression equation நமக்கு கிடைச்சது, dy அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. இதே மாதிரி அதே ஈக்குவேஷனை அப்படியே இன்டகிரேட் பண்றோம். we get the first we are finding the smallest depression of the beam and then we are integrating the beam formula. அந்த formula அப்படியே இன்டகிரேட் பண்றோம் for the total length of the beam. what is the length of the beam? L. அப்படியே 0 to L க்கு அப்படியே இன்டகிரேட் பண்ணிருக்கோம். அப்புறம் அப்படியே இன்டகிரேட் பண்ணுவோம். L minus x ன்னு வந்துச்சு. அது அப்படியே வந்து a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால அப்படியே அப்ரிவியேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 அப்படின்றதுனால அது இங்கே காமிக்கல, ஏன்னா 0 தான் வரப்போகுது. அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணால் போதும். சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் த ஃபார்முலா. இதான் ஃபார்முலா கிடைச்சிது. இதில் ஒய்ன்றது கேபிட்டல் ஒய் ரெப்ரசன்ஸ் தி யங் ஸ்மால்னஸ் ஆஃப் த கேண்டிலீவர். IG is the geometrical moment of inertia. W is the load applied at the free end of the cantilever. L is the length of the beam. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேண்டிலிவர் இஸ் விச் ஹாஸ் அதுக்கு வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரெக்டாங்குலர் இருந்துச்சுன்னா IG வேல்யூ என்ன மாறும்? BDQ/12 வரும். அதை அப்ளை பண்ணோம்னா இட் இஸ் டிப்ரெஷன் ஆஃப் அ கேண்டிலிவர் விச் ஹாஸ் ரெக்டாங்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இஃப் இட் இஸ் கன்சிடர் ரெக்டாங்குலர் வில் ஹேவ் சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? வாட் இஸ் டிப்ரெஷன் ஃபார்முலானா ஹியர் வி ஆடட் y is equal to W4WLQ/3 pi r squared y. ஸோ இதுதான் வந்து டிப்ரெஷன் ஆஃப் அ கேண்டிலீவர். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்னு பார்த்தோம்னா பெண்டிங் பீம்ஸ்னா என்னென்னு பார்த்துருந்தோம். பீம்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். வாட் இஸ் மென் பை பீம்னு பார்த்தோம். ஸோ வாட் இஸ் அ பீம், ஹவு இட் பெண்ட்ஸ், பெண்ட் ஆகும்போது எப்படி பெண்ட் ஆகுது, வாட் இஸ் அ சென்ட்ரல் நியூட்ரல் ஆக்சிஸ், ஹவு த ஃபிலமெண்ட்ஸ் above the neutral axis எப்படி elongate ஆகுது, below the neutral axis எப்படி compress ஆகுது, அதெல்லாம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மண்ட் ஆஃப் அ பீம் பார்த்தோம், இன்டர்னல் பெண்டிங் மண்ட். அதுக்கு ஸ்பெஷல் கேசஸ் பார்த்துருக்கோம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ரெக்டாங்குலராக இருந்ததுன்னா வாட் இஸ் இன்டர்னல் பெண்டிங் மண்ட், இஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் சர்க்கிள் வாட் இஸ் பெண்டிங் மண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கேண்டிலீவர் என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் வந்து கேண்டிலீவர்? கேண்டிலீவரும் பீம் தான், அதே பீம் தான். இட் இஸ் ரெக்டாங்குலர் பீம் ஆர் ராட். பீம் தான். பீமை வந்து ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு எண்டில் லோட் ஆட் பண்ணோம். தட் இஸ் நோன் அஸ் தி கேண்டிலீவர். அப்போ டிப்ரெஸ் ஆகும், நார்மல் ஹைட்லேருந்து டிப்ரெஸ் ஆகும். கப்புள் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக ஃப்ரீ எண்டில் இன் டர்ம்ஸ் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகும். another reaction will it acts on in the upward direction at the supporting end. ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். that couple of force, this force is known as the forms the external bending moment. So for this external bending couple there is an equal and opposite force வந்து inside the beam act ஆகும். அதுதான் வந்து internal bending couple னு சொல்லுவாங்க. because of the nature of the crystal, nature of the material. So the under equilibrium condition எப்படி சொல்லுவோம்? வெளியில ஆக்ட் பண்ண external bending moment will be equal to the internal bending moment of a beam, internal bending moment of a cantilever. அதுதான் வந்து cantilever பார்த்தோம். அதுதான் கண்டிஷன். அப்புறம் இங்கே டிப்ரெஷன் ஆஃப் அ கேண்டிலீவர் பார்த்துருந்தோம். அதுக்கு லாஸ்ட் ஃபைனல் ஃபார்முலா என்னது? y is equal to WLQ/3yIg. அதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் கேசஸ் பார்த்தோம். if the area of cross section is rectangular இருந்தால் what is a depression, if the area of cross section is circular இருந்தால் what is the area of cross section பார்த்தோம். ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து யங்ஸ் மாடுலஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் meant by யங்ஸ் மாடுலஸ்? யங்ஸ் மாடுலஸ்னால் இதே பீம் தான். இந்த பீமில் வந்து யங்ஸ் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். there is a uniform bending and non-uniform bending. இந்த பீமுக்கு யூனிஃபார்ம் பெண்டிங், நான் யூனிஃபார்ம் பெண்டிங் ரெண்டு பக்கம் லோட் பண்ணால் யூனிஃபார்மாக பெண்ட் ஆகும். நடுவில் மட்டும் மிடில் மட்டும் லோட் பண்ணால் இப்படி நான் யூனிஃபார்மாக மிட் பார்ட் மட்டும் பெண்ட் ஆகும். இதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் டிப்ரெஷன் இருக்கும். யூனிஃபார்ம் பெண்டிங் ரெண்டு பக்கம் வெயிட் ஆட் பண்ணும்போது யூனிஃபார்ம் பெண்டிங்கில் எலிவேஷன் நடக்கும். இந்த பீம் வில் பி எலிவேட்டட் லைக் திஸ். இதுதான் யூனிஃபார்ம் பெண்டிங். நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் மிடில் மட்டும் வெயிட் ஆட் பண்ணுவோம். இப்போ மிட் பார்ட் மட்டும் டிப்ரெஸ் ஆகும். டிப்ரெஷன். நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கில் டிப்ரெஷன் பார்ப்போம், டிப்ரெஷன் ஆஃப் த பீம். யூனிஃபார்ம் பெண்டிங்கில் எலிவேஷன் ஆஃப் த பீம் பார்ப்போம். ரெண்டுலேயுமே வந்து யங்ஸ் மாடுலஸ் பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன்ஸ், ஐ ஷேப்டு கிரிட்டர்ஸ்,
இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.